இவங்களாம் என்ன கட்சியினுடைய நிர்வாகிகள்? ஆமா நிர்வாகிகள். இவர்களுக்கு எல்லாம் எங்கெங்க தெரியுமா ஆதாயம் இருக்கு? ஒரு கவர்மெண்ட்ல போலீஸ்காரங்க எல்லாருமே அண்ணாமலைக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க, கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே அண்ணாமலைக்கு ஓட்டு. சோ இந்த மாதிரி வைகோவினுடைய பேட்டி தாங்க ஆதாரம். என்கிட்ட முதலமைச்சர் சொன்னார் அப்படின்னு சொல்றதானங்க அதுல ஆதாரம். ஓப்பனா ஒரு விஷயம் சொல்லிட்டுமாங்க, 108 சீட்டு விஜய் வாங்கியிருந்தாரு, யாருமே நம்பல. ஆனா இன்னைக்கு தாவேகா சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையும் அதே சூழ்நிலை தான். அவங்களுக்கு வந்து மெஜாரிட்டி. அன்பு ஒன் வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் வி த லீடர்ஸில் ஒரு நிர்வாகியாக தன்னை இணைத்துக் கொண்டிருக்கும் திரு சபரி செல்வன் அவர்கள். சபரி வணக்கம். சபரி வணக்கம். வணக்கம் சபரி, சொல்லுங்க சபரி, என்ன போயிட்டு இருக்கு? பொள்ளாச்சியில முதல் மாநாடுன்னு சொல்றாங்க. அரசியல் நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? இது மாநாடு அப்படிங்கறதெல்லாம் சொல்றதெல்லாம் தாண்டி சுபாஜி, இது வரிசையாக வருது. நாங்க பொள்ளாச்சி மட்டும் கிடையாது, உடனடியாக திருச்செந்தூர்ல ஒரு மாநாடு பிளான் ஆயிருக்கு, அடுத்து சென்னையில ஒரு மாநாடு பிளான். ஸோ இதெல்லாம் கண்டினியூஸா இருக்கு. ஸோ நாங்க வந்து ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு ரீசன் கிடையாது, ஒரு ட்ரக் ஃப்ரீ அவேர்னஸ், அவ்வளவுதான். நாங்க சொல்றது வந்து ட்ரக் ஃப்ரீ. இந்த மந்த்துக்கு வந்து ட்ரக்குக்கு உண்டான ஒரு அவேர்னஸுக்கு உண்டான ஒரு பொதுக்கூட்டம், ஒரு மாநாடுன்னு நீங்க சொல்லலாம், இல்ல ஒரு பொதுக்கூட்டம்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து நிச்சயமாக அரசியல் சம்பந்தப்பட்டு, ஏன்னா என்ன கட்சி ஆரம்பிக்கல. சோ அதனால வந்து நாங்க இதை வந்து ஒரு மாநாடு அப்படின்னு சொல்ல விரும்பல. ஆனா இப்ப நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தா எல்லா இடத்துலயும் ரொம்ப ஆர்வமா நிறைய பேர் கேட்கறாங்க. எங்க மாவட்டத்திலே கூட எப்படி போக போறோம், நம்ம வண்டி எடுத்துட்டு போலாமா, இல்ல எல்லாருமே ஸ்பெசிபிக்கா போயிடலாமா, தனித்தனியா போயிடலாமா அப்படின்னு சொல்றதெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கு உண்மையிலேயே இது வந்து ஒரு மாநாடு மாதிரி மாத்திடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எங்களுக்கு உண்டு. சோ அதனால நல்லபடியா போயிட்டு இருக்கு சுபாஜி, எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லபடியா போயிட்டு இருக்கு. தாவேகா ஒவ்வொரு முன்னாள் அமைச்சர்களை குறிவைத்து தன்னுடைய காய்களை நகர்த்துகிறதா? அது அப்படி சொல்றது ஒரு வாஸ்தவமா இருக்காது சுபாஜி. காரணம் என்னன்னா, இவர்கள் தவறு செய்தவர்கள். நம்ம இதுல எந்த ஒரு தயவதாட்சியமோ இல்ல இதுவோ நீங்க சொல்ல முடியாது. நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அரசியல்ல பெரிய ஆளு, நான் வந்து எக்ஸ் மினிஸ்டரா இருந்தேன், நான் வந்து ஒரு எம்எல்ஏவாக இருந்தேன், அதனால வந்து எனக்கு அந்த கன்செஷன் கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது. சாதாரணமாக நீங்க சோசியல் மீடியால கருத்துக்களை பதிவிட்டால் வந்து இரவோடு இரவாக கைது செய்த ஒரு கும்பல் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கும்பல். சோ அவர்களுக்கு வந்து தெய்வதாட்சணியம் பார்த்து நீங்க வந்து கைது நடவடிக்கைகளை வந்து நாங்க பின்வைக்கிறோம், முன்வைக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் நீங்க தேவையில்லாத ஒரு விஷயம். மத்திய அரசு ரொம்ப நாளாகவே சொல்லி கொண்டிருக்கிறது. செந்தில் பாலாஜி மீது வந்து இந்த வழக்கை வந்து நீங்க போடணும், கே நேரு மீது எஃப்ஐஆர் நீங்க கொண்டு வரணும், சரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது அதை வந்து தாவேக அரசு வந்து செயல்படுத்துறது வந்து உண்மையிலேயே ஒரு விதத்துல சந்தோஷம் தான். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அந்த முக்கியமான நிர்வாகிகள், பணத்தை கொள்ளையடித்தவர்கள்லாம் வெளியில் இருப்பதற்கு வந்து தகுதி இல்லாத ஒரு நபர்கள் தான். அவர்கள் வந்து சிறைக்கு பின்னால் இருப்பது தான் சிறந்த ஒரு விஷயமாக இருக்கும். சோ அனிதா ராதாகிருஷ்ணன் இன்னைக்கு கைது செய்ததெல்லாம் தனிப்பட்ட விமர்சனம். முதலமைச்சருக்கு எதிராக, முதலமைச்சருக்கும் எங்களுக்கும் 1008 முரண்பாடு இருக்கும், எல்லாமே ஓகே தான். பட் ஆனா ஒரு முதல்வர் குறித்தோ இல்ல ஒரு பிரதமர் குறித்தோ இல்ல ஒரு சாதாரணமான ஒரு கட்சியினுடைய தலைவர்கள் குறித்தோ தனிப்பட்ட தாக்குதல்களை வந்து முடிந்த அளவுக்கு தவிர்த்துறணும். அவர்களுடைய கொள்கையின் மீது ஒரு தாக்குதல் வைங்க, அவர்கள் சொன்ன கருத்தின் மீது ஒரு தாக்குதல் எதிர்கருத்து வைங்க, அதெல்லாம் ஏத்துக்கலாம். பட் ஆனா நேரடியாக ஒருமையில் முதல்வரை பேசுவதோ, ஒருமையில் ஒரு கட்சியினுடைய தலைவரை பேசுவதோ, ஒருமையில் ஒரு பிரதமரை பேசுவதோ அதெல்லாம் தவிர்க்கப்படணும். அதே நேரத்தில் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய காரணம், செந்தில் பாலாஜி அவர்களை வந்து கைது செய்யும் பொழுது அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது தேவையில்லாத ஒரு காரணமாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா ஆட்சியை கலைப்பதற்காக வந்து 180 கோடியில வந்து பேரம் பேசப்பட்டது. அதற்கு வந்து குதிரை பேரத்துக்கு உண்டான ஒரு மூளையாக செந்தில் பாலாஜி செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி அவர்களை வந்து தேடும் பணியில வந்து தாவேகா அரசு ஈடுபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய இடத்துல பார்த்தோம். குதிரை பேரத்துக்கு வந்து இந்த முறை நான் சொல்றது வந்து இதுக்கு முன்னாடி வரலாறு எப்படி வேணாலும் இருந்துட்டு போகுது. ஆனா 2026 தேர்தலுக்கு அப்புறம் குதிரை பேரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதிகமாக செய்தது வந்து தமிழக வெற்றி கழகம் தான். எல்லா கட்சியை சேர்ந்தவர்களிடமும் குதிரை பேரம். இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிளே நீங்க சொல்லலாம். வைகோ அவர்கள் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பேட்டியில கூட சொன்னார், எங்க கிட்ட வந்து 2 எம்எல்ஏவை வந்து ராஜினாமா பண்ணிட்டு வர சொல்லுங்க, நான் அவர்கள் எங்க நிக்கிறாங்களோ அங்க வந்து நானே வந்து தேர்தல் பிரச்சாரம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொன்னதாக வைகோ அவர்கள் வந்து ஒரு பேட்டியிலே சொல்லியிருக்காரு. சோ இதுதான் குதிரை பேரம். சோ இந்த மாதிரி விஷயங்கள் தாவேகா எம்எல்ஏக்களுக்கு கிட்டத்தட்ட 180 கோடி கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் நடந்தது. அதிமுக திமுக கூட்டணி அதெல்லாம் அததான் சொல்ல வரேங்க. அதுதாங்க நான் சொல்ல வரேன். அது குதிரை பேரம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வருது அப்படின்னா அந்த குதிரை பேரத்துக்கு முன்னோடியாக திகழ்ந்தது வந்து தமிழக வெற்றி கழகம் தானே. இந்த ஆட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே குதிரை பேரத்துல இறங்கி ஆட்சி அமைத்த ஒரு ஆட்சி தானே தமிழக வெற்றி கழகம். காங்கிரசிடம் குதிரை பேரம் பேசியது, விடுதலை சிறுத்தையிடம் குதிரை பேரம் பேசியது,
அமமுகவிடம் குதிரை பேரம் பேசியது. இந்த ஆட்சி அமையக்கூடாதுன்னு திமுக அதிமுக பேசியது குதிரை பேரம் இல்லையா? கண்டிப்பாக அதுவும் குதிரை பேரம் தான். நாங்க இதுல என்ன சொல்ல வரோம்? நாங்க இது குதிரை பேரம் இல்லம்னு சொல்லி சொல்ல வரோமா? மூத்த கழகங்கள் எவ்வழியோ அவ்வழியே பின்னாடி வந்த இளைய கழகம் விஷயம் எங்க இருக்கு அப்படின்னா, இந்த நிமிடம் முறை யாருக்குமே அதுக்கு ஒரு எவிடன்ஸே இல்லையே. எல்லாருமே வந்து மைக்ல பேசும்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் வந்து கூட்டணி வைக்கலாம்னு சொல்லி பேசிக்கிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா ஆதாரங்களாக எதுவுமே சொல்லலையே. இன்னைக்கு எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து அதற்கு உண்டான ஆதாரங்களை நான் வெளியிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அப்படின்னா ஆதாரங்கள் வெளியே வந்துச்சு அப்படின்னா நீங்க அதுக்கு உண்டான ஒரு நடவடிக்கைகளோ இல்ல ஒரு பேசு பொருளாகவோ அந்த விஷயம் மாறும். ஆனா அது என்னன்னே தெரியாததுக்கு முன்னாடி வந்து நீங்க வந்து இவர்கள் குதிரை பேரத்தில் ஈடுபட்டார்கள். ஆனா தமிழக வெற்றி கழகம் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதா? ஆமா. ஏன்னா அபிஷியலா 2 கம்ப்ளைண்ட் போயிருக்கு. அமமுக கிட்ட இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் போயிருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த நாளே இந்த அமமுக எம்எல்ஏ அங்க போய் சட்டப்பேரவையில முதலமைச்சர் அவர்களை வாழ்த்து பேசுகிறார். சோ முன்னாடி நாள் ஒரு காமராஜ், அந்த எம்எல்ஏ காமராஜ் அவர்கள் வந்து கவர்னர் ஆபீஸுக்கு வெளியில கொடுத்த பேட்டி ஒரு பேட்டி, அடுத்த நாள் போய் சட்டப்பேரவையில சொன்ன விஷயங்கள் ஒரு விஷயம். அப்படின்னா அன்னைக்கு ராத்திரிக்குள்ள என்ன நடந்தது? ராத்திரிக்குள்ள கெட்டவரா இருந்த விஜய் வந்து அடுத்த நாள் காலையிலுக்குள்ள நல்லவராக மாறி விட்டாரா? சோ இது பேரு வந்து நமக்கு நன்றாகவே தெரியுது. நைட் ஆன் நைட்டே ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அந்த நடந்த விஷயங்களுக்கு பேர் தான் குதிரை பேரம். அதே மாதிரி இன்னைக்கு நாங்க சொல்றோம்ல, வைகோ அவர்கள் வந்து அங்க இருக்கிறாரு. இங்க வரும்போது அவர் பேட்டியே சொல்றாரு. அவர் ஓப்பனா ஒரு விஷயம் அபிஷியலா சொல்றாரு. குதிரை பேரம் நடந்தது. என்கிட்ட முதலமைச்சர் கேட்டார், 2 எம்எல்ஏக்களை வந்து ரிசைன் பண்ணிட்டு வர சொல்லுங்க, நான் வந்து அவர்களை வெற்றி பெற வைக்கிறேன், நான் வந்து அவர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்கிறேன்னு சொல்லி முதலமைச்சர் பேசுறாரு. அப்படின்னா இதுக்கு பேர் தாங்க குதிரை பேரம். ஆனா எடப்பாடி பழனிசாமியும் திரு ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், வைகோவினுடைய பேட்டி தாங்க ஆதாரம். என்கிட்ட முதலமைச்சர் சொன்னார் அப்படின்னு சொல்றதானங்க அதுல ஆதாரம். எம்எல்ஏ காமராஜ் அவர்கள் ஒரு அப்படிதான் திமுக அதிமுக கிட்ட குதிரை பேரம் நடந்ததுன்னு அங்க சொல்றதுதான் ஆதாரம். அதுக்கான ஆதாரம் சரி. அப்ப சரி, இருங்க அப்படின்னா வீடியோ வெளியிடுவார். சரி விடுங்க, நான் என்ன சொல்றத கூட விட்டுருங்க. அமமுகவினுடைய காமராஜ் அவர்கள் வந்து ஆதரவா எங்களுக்கு கடிதம் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் கவர்னர் கிட்ட லெட்டர் கொடுத்தாச்சு. வெளியே வந்து நான் எந்த லெட்டருமே கொடுக்கல, என்கிட்ட நான் யாருக்குமே லெட்டர் கொடுக்கலன்னு சொல்லிட்டு வெளியே வந்து காமராஜ் பேசியிருக்காரு. அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? அது ஆதாரம் தானே. பேப்பர் நீங்க வச்சிருக்கீங்க, கவர்னர்கிட்ட கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதுக்கு பேர் எவிடன்ஸ் இல்லையா? சோ இது எவிடன்ஸ் தான். இந்த எவிடன்ஸ் வந்து சிங்கிள் எம்எல்ஏ. சோ அது வந்து கவர்னருடைய பார்வைக்கு கொடுக்குறோம். கவர்னர் எல்லாத்தையுமே பாக்குறாரு, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பாக்குறாரு, எல்லாத்தையுமே செய்யறாரு. சோ எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த குதிரை பேரம் நடக்குது. இது எலெக்ஷனுக்கு அப்புறம் எல்லாமே இதெல்லாம் நடக்கிறதா. இதை வந்து நாங்க ஒரு பெரிய விஷயமாக நாங்கள் சொல்ல வரவில்லை. ஆனால் முதலமைச்சர் வந்து இந்த விஷயத்தை வந்து குதிரை பேரத்துல வந்து திமுக ஈடுபடுதுன்னு சொல்றது வந்து வேடிக்கையா இருக்கு. ஏன்னா அவர் ஈடுபட்டு இருக்கும் பொழுது அவர் மற்றவர்களை ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. அவர்களும் ஈடுபடுங்க, நீங்களும் ஈடுபடுங்க, நீங்களும் உங்களால முடிஞ்ச எம்எல்ஏ தூக்குங்க, அவங்களும் உங்களால முடிஞ்ச அவங்களோட எம்எல்ஏக்களை தூக்கட்டும், அதெல்லாம் நடக்கட்டும், நீங்க என்னவோ பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு கைதுக்கு உண்டான காரணங்கள், செந்தில் பாலாஜியை கைது பண்ணணுமா, டிரான்ஸ்பார்மரனுடைய ஊழல் வழக்கு இருக்கே தூக்கி கைது பண்ணி உள்ள போடுங்க. செந்தில் பாலாஜியை கைது பண்ணணுமா, மின்சாரத்துறையில எவ்வளவு ஊழல் பண்ணியிருக்காரு, மணல் கொள்ளை அடிச்சதுல எவ்வளவு ஊழல் பண்ணி, இதெல்லாம் தூக்கி உள்ள போடுங்க. இந்த விஷயத்தை தான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். நான் சட்டப்பேரவையில எந்திரிச்சு நான் ஊழல் பண்ண மாட்டேன், என்னை சேர்ந்தவர்கள் ஊழல் செய்ய மாட்டார்கள், ஊழல் செய்தவர்களையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா ஊழல் செய்தவர்கள் அத்தனை பேரும் எங்க போய் சேர்றாங்க? எந்த இடத்துல போய் சேர்றாங்க? திடீர்னு திரு விஜயபாஸ்கர் அவர்கள் 2 பேரும் போய் தாவேக்கால போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா விஜயபாஸ்கர் 2 பேரும் வந்து தெய்வீக பிறவியார்கள் ஆயிடுவாங்களா? குட்கா ஊழல் வழக்கு வந்து இன்னும் விஜயபாஸ்கர் மேல இருக்கு. சோ அவர்களை வந்து விஜய் அவர்கள் வந்து கட்சியில் இணைத்துக் கொண்டால் அந்த கட்சி வந்து தூய சக்தியாகவே செயல்படுமா? ஒரு சுட்டு விஷம் வந்து ஒரு 10 லிட்டர் பால்ல விழுந்துச்சுனாலும் அந்த பால் விஷம் தாங்க. ஒரு கூட்டம் போய் கட்சியில வந்து என்னைக்குமே சேருகிறது ஒரு பல்க் அமௌண்ட் ஆஃப் டீம் வந்து ஒரு அரசியல் கட்சியில போய் சேருது. எஸ், இது நடக்கும். எப்ப நடக்கும் அப்படின்னா, ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த கட்சியினுடைய கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து ஒரு டம்ப் பண்ணணும், உள்ள கொண்டு வரணும். இப்ப இத்தனை பேர் உள்ள போய் சேர்றாங்களா, இவங்க எல்லாம் யாருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க சுபாஜி? இவங்க எல்லாம் என்ன கட்சியினுடைய நிர்வாகிகள்? ஆமா, நிர்வாகிகள். இவர்களுக்கு எல்லாம் எங்கெங்க தெரியுமா ஆதாயம் இருக்கு? ஒரு கவர்மெண்ட்ல கான்ட்ராக்ட் எடுக்கிறதுல ஆதாயம் இருக்கு, ஒரு ரோடு போடுறதுல ஆதாயம் இருக்கு. இவர்கள் தான் ஏற்கனவே சால்வன்சி சர்டிபிகேட்டை கவர்மெண்ட்ல சப்மிட் பண்ணிருக்காங்க. ஒரு தாலுகா ஆபீஸ்லயோ, ஒரு பேரூராட்சியிலயோ, ஒரு நகராட்சியிலோ இவங்க தான் சப்மிட் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க தான் திரும்பவும் போய் கான்ட்ராக்ட் எடுக்க போறாங்க. இவங்க தான் டீலிங் பேச போறாங்க. ஏற்கனவே அங்க இருக்கிற ஈஓ கிட்ட, அங்க இருக்கக்கூடிய சேர்மன் கிட்ட, அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் கிட்ட திரும்ப இவங்க தான் போய் கான்ட்ராக்ட் எடுக்க போறாங்க. சோ எப்படி உங்களுக்கு ஊழல் ஒழியும், எப்படி நீங்க வந்து தூய்மையான ஒரு ஆட்சி, மாற்றத்துக்கான ஒரு அரசியலை நீங்கள் கொடுப்பீங்கன்னு சொல்லி நம்புறீங்க? இது நம்பாது. ஏன்னா காரணம் என்ன அப்படின்னா, ஒரு கட்சியினுடைய கெப்பாசிட்டி தெரிஞ்சு நீங்கள் கூட்டத்தை கூட்டலாம். இது வந்து நான் சொல்லலைங்க, இந்த விஷயத்தை நான் சொல்லவே இல்லை. வள்ளுவர் அவர்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிருக்காரு. அறிவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளம் போல இல்லதாக தோன்ற கெடும்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிருக்கு. எவ்வளவு அளவுன்னு சொல்லி இருக்குதோ அந்த அளவு தான் நீங்க பார்க்கணும். அந்த அளவை தாண்டி ஒரு கூட்டம் ஒரு இடத்துல உள்ள போய் சேருது அப்படின்னா அது நிச்சயமாக வெடிக்கும். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா கொள்ளளவை மீறிய கூட்டம்.
கட்டுப்பாட்டை மீறினால் நிச்சயமாக அது வந்து பேராபத்துக்கு வழிவகுக்கும். இதுதான் தாவேக்கார அரசியல் வந்து நடக்க போகுது. ஒருவேளை உங்களுக்கு வந்து புதிதாக வந்த ஒருவர் இவ்வளவு எமர்ஜ் ஆகி சீக்கிரமா வெற்றி பெற்றது பிடிக்கலையோ? ஏன்னா இன்னைக்கு ஐயோ இல்லைங்க தாவேக்காவுக்கு நான் செல்ல என்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய சொன்னாங்க, அதனாலதான் இந்த கைதுங்கிற மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் புது குண்டை தூக்கி போட்டிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை சொல்லுகிறார் அப்படிங்கிறதுக்காகவே அதை வந்து நம்ம உண்மை அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சு பேச தேவையில்ல. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த விஷயங்களாக இருந்தாலும் அதற்கு ஆதாரங்கள் தேவை. தாவேகா வந்து அவர்கள்கிட்ட டீலிங் பேசியிருக்காங்க, பேசல அப்படிங்கறலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இன்னைக்கு தாவேகா சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையும் அதே சூழ்நிலை தான். அவங்களுக்கு வந்து மெஜாரிட்டி தேவை. எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆட்சியை இந்த 5 ஆண்டு காலம் கொண்டு போகணும். சோ அடுத்த கட்ட கட்டமைப்பை வந்து தாவேகா கட்சி வந்து வளர்த்தணும். திமுக அதிமுக விட வளர்த்த ஒரு கட்சி நீங்க வந்து தமிழகத்துல பார்க்க முடியாது. கிரவுண்ட் லெவல்ல அவ்வளவு ஒர்க் பண்ணி வச்சிருந்தாங்க, பூத் கமிட்டிஸ் அவ்வளவு போட்டு வச்சிருந்தாங்க. இன்னைக்கு சுக்குநூறா உடையுது. திமுகவும் உடையுது, அதிமுகவும் உடையுது, சுக்குநூறா உடையுது, கிரவுண்ட்ல உடையுது. எந்த கட்சியாக இருந்தாலும் மக்கள் நாளைக்கு திடீர்னு மாற்றம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை முன்னெடுத்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா எந்த கட்சியா இருந்தாலும் சுக்குநூறா உடைஞ்சிடும், இருக்கிற இடம் தெரியாம போயிடும். சோ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா நம்ம சொல்றது, மக்கள் உங்களை விரும்பி இருக்காங்க. மக்கள் வந்து 108 இடங்கள் கொடுத்தாங்களே, இது காங்கிரஸ் நம்பி கொடுக்கல, விடுதலை சிறுத்தையை நம்பி கொடுக்கல, கம்யூனிஸ்ட நம்பி கொடுக்கல, ஐயுஎம்எல் நம்பி கொடுக்கல, சுத்தமாக டிவிகே அப்படிங்கிற ஒரு கட்சியை நம்பியோ விஜய் அப்படிங்கிற ஒரு மனிதனை நம்பியோ உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அப்படின்னா இந்த 108 வைத்து உங்களுக்கு கூட்டணி கட்சிகளை வைத்து நீங்கள் வந்து எல்லாத்தையும் கூப்பிடுறீங்க. நிம்மதியா ஒரு ஆட்சியை நடத்துங்க. அதை விட்டு அடுத்து நீங்க ஒரு செய்யக்கூடிய இந்த செயல்லாம் இருக்குல்ல, இந்த அங்க இருந்து நான் 20 எம்எல்ஏ கூப்பிடுறேன், 10 எம்எல்ஏ கூப்பிடுறேன் அப்படிங்கறது வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, தூய சக்தி தீய சக்தியில 2 விஷயம் சொன்னீங்கல்ல. அரசியலுக்கு வந்துட்டு அவியலா சபரி செய்ய முடியும், அரசியல் தானே சபரி செய்ய முடியும். அப்ப நம்ம பேசக்கூடாதுல்ல, அந்த வார்த்தைகளை பேசக்கூடாதுல்ல. நான் என்ன சொல்றேன், இவர்களை தூய சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் வந்து இன்னைக்கு எங்க இருக்கிறீங்க, அப்படி எங்க தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இப்ப எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்க பாக்கணும்ல. இப்ப நாங்க கேட்கறது அதே கேள்விதானே. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல அரசியல், நீங்க சொன்னீங்கல்ல இதே கேள்விதான். அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து தீய சக்தின்னு சொன்னீங்கல்ல, தீய சக்தி கூட இருந்த அத்தனை தீய சக்தியுமே உங்க கூட வந்துருச்சு. இப்ப நீங்க தூய சக்தியா தீய சக்தியா? இந்த கேள்வி எல்லாருக்குமே வரும்ல, மக்களுக்கு வரும்ல நிச்சயமாக. எப்ப காங்கிரஸ் கட்சிக்காரங்க நாங்க உங்களுடைய கொள்கை என்னங்க? 2 கொள்கை சொல்றீங்கல்ல, தேசியமும் எங்களுடைய கொள்கை, தமிழ் தேசியமும் எங்களுடைய கொள்கை, திராவிடமும் எங்களோட கொள்கைன்னு சொல்றீங்கல்ல. காங்கிரஸை கூட வைத்துக்கிட்டு தமிழ் தேசியத்தை எப்படிங்க உங்களோட கொள்கைன்னு சொல்லுவீங்க? இன்னைக்கு தமிழ் தேசியத்துல தமிழகத்துல தமிழீழத்துல வந்து அத்தனை பேரையும் கொன்று குவித்ததற்கு முக்கியமான காரணம் காங்கிரஸ் தானேங்க. அன்னைக்கு எத்தனை லட்சம் நம்மளுடைய தமிழ் சொந்தங்கள் கொன்று குவிக்கப்பட்டதுக்கு காங்கிரஸ் ஒரு பெரிய காரணங்க. அன்னைக்கு பிரபாகரன் அவர்கள் இறந்ததுக்கு முக்கிய காரணம் காங்கிரஸ்ங்க. இன்னைக்கு மட்டும் கிடையாதுங்க. 1971 ஐபிகேஎஃப் இந்தியன் பீஸ் கீப்பிங் போர்ஸ் சொல்லி ராஜீவ்காந்தி அன்னைக்கு அனுப்புனதான் அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே மாறிச்சு. சோ காங்கிரஸ் என்னைக்குமே தமிழீழத்துக்கு எதிராக இருந்தது. நம்மளுடைய தமிழ் சொந்தங்களுக்கு எதிராக இருந்த ஒரு கட்சியை நீங்க கூட வைத்துக் கொண்டு எப்படி தமிழ் தேசியத்தை உங்களுடைய ஒரு கொள்கையை வைப்பீங்க? வைக்க முடியாது. திராவிடம்னு சொல்லி நீங்க பேசுறீங்க, திராவிடம் பெரியார நீங்க எடுத்துக்கிறீங்க. எதுவுமே ஒரு ஆப்போசிஷன் சைடு வச்சு நீங்க பார்க்கணுங்க. அவ்வளவுதாங்க. உங்களுக்குன்னு ஒரு மெஜாரிட்டி இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு பர்சன்டேஜ் இருக்கு, மக்களை உங்களை நம்புகிறார்கள். 108 சீட்டுங்க. நான் ஓப்பனா ஒரு விஷயம் சொல்லட்டுமாங்க, 108 சீட்டு விஜய் வாங்கியிருந்தாரு. யாருமே நம்பல, நான் முதல் கொண்டு யாருமே நம்பல. நாங்க எல்லாருமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணி வச்சிருந்தோம். விஜய் வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணி வச்சிருந்தோம். ஆனால் ஒருவேளை விஜய் 108 சீட்டு வாங்கினதுக்கு அப்புறம் எனக்கு மெஜாரிட்டி இல்ல, நான் ஆட்சியை கலைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கலைச்சிட்டு எனக்கு மெஜாரிட்டி வேண்டாம், நாங்க திரும்பவும் தேர்தலை சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி சந்திச்சிருந்தாருன்னா விஜய் 200 சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க. அப்படி சந்திச்சிருந்தாருன்னா ஓவரால் எல்லா தொகுதியுமே அவர் வென்று. அததான் நானும் சொல்ல வரேன். மக்கள் மீண்டும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருவோம். ஏன்னா மக்கள் எல்லாமே டபுள் மைண்ட்ல இருந்தாங்க. ஓகே, விஜய் வந்து திரும்பவும் வந்து ஒரு நம்ம கொடுத்து பார்த்துட்டோம், எல்லாருமே கொடுத்துட்டோம். சோ இந்த தடவை எல்லாருமே ஓட்டு போடுவோம். விஜய் நிச்சயமாக 200 தொகுதிகளை வென்றிருப்பாரு. ஒண்ணு வேணா, நாளைக்கு காலைல நீங்க ஆட்சியை கலைச்சு நீங்க மக்களை சந்தித்தீர்கள்னா உங்களுக்கு நிச்சயமாக ஒரு வாய்ப்பு. ஆனா இந்த மாதிரி தவறு போகுது சபரி, யாரோட பணம் எல்லாம் கிடையாது சுபாஜி. மக்கள் மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் செஞ்சுட்டாங்க இந்த முறை. ஆல்ரெடி யாரெல்லாம் பணம் கொடுக்குறாங்களோ எல்லாத்துக்கும் வாங்க. ஆனா பணமே கொடுக்காத தமிழக வெற்றி கழகத்துக்கு உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்கள். நல்ல விஷயம் சுபாஜி. இந்த தடவை நடந்தது வந்து உண்மையிலேயே சூப்பரான விஷயம். ஜனநாயகம் ஜெயிச்சிருக்கு. நாங்கெல்லாம் உண்மையிலேயே சந்தோஷப்படுறோம். எஸ், நாங்க இததான் விரும்புறோம். ஜனநாயகன் வெளியிலேயே வராத ஜனநாயகன், ஓடிடி ரிலீஸ் ஆன ஜனநாயகன் ஜெயித்து விட்டது அப்படிங்கிறாங்க. ஆமா, உண்மைதான் சுபாஜி, இது உண்மைதான். ஜனநாயகம் வெற்றி பெற்றது. ஏன்னா மக்கள் வந்து ஒரு தீர்ப்பை இந்த முறை மனதார கொடுத்திருக்கிறார்கள். பையன் சொல்லி ஓட்டு போட்டான், என் பேரன் சொல்லி ஓட்டு போட்டாங்கிறலாம் ரெண்டாவது.
மக்களுக்கு உண்மையிலே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா திமுக வேணாம், அண்ணா திமுக வேணாம், யாருமே வேணாம். நபர் புதுசா ஒருத்தருக்கு என்னுடைய வாக்குகளை செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவான ஒரு மனிதரை ஒருத்தருக்கு தேர்ந்தெடுத்துட்டாங்க. அங்க உங்களுக்கு ஆப்ஷன் இல்ல. தேர்ட் ஆப்ஷன் உங்களுக்கு கிடையாது. ஒருவேளை அண்ணாமலை எனக்கு அங்க இருந்து ஒருவேளை தமிழக வெற்றி கழகமும் அங்க வந்து தனியாக நின்று இருந்தால் மக்களுக்கு வந்து ஒரு குழப்பம் இருந்திருக்கும். எப்படி ஓட்டு போடலாம், படிச்சவனுக்கு ஓட்டு போடலாம்னு பாதி பேர் ஓட்டு போட்டிருப்பாங்க. போலீஸ்காரங்க எல்லாருமே அண்ணாமலைக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே அண்ணாமலைக்கு ஓட்டு. சோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இன்னைக்கு நடந்திருக்கும். சோ இது வந்து ஓட்டு வந்து ஸ்பிளிட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜனநாயகம், மக்கள் வந்து எல்லாமே ஒருமித்த கருத்தாக தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து உங்களுடைய வாக்குகளை செலுத்தியிருக்காங்க. எதுக்கு செலுத்தியிருக்காங்க? இவர்கள் எல்லாம் யாருமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாக்குகளை செலுத்தியிருக்காங்க. அந்த வாக்குகளை வாங்கிட்டு எல்லாருமே என் கூடயே திரும்ப வாங்கன்னு சொல்லி நீங்க கூப்பிடுறீங்க அப்படின்னா மக்களை முட்டாளாக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். மக்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்தியது வந்து தவறுன்னு சொல்லி யோசிக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்க மக்களை கொண்டு போய் விட்டுறீங்கல்ல. இததான் நாங்க தப்பு அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஏன்னா மெச்சூரிட்டி இல்லாத ஒரு அரசியல்வாதியாகவோ, களத்தை பற்றி உங்களுக்கு தெரியாத ஒரு அரசியல்வாதியாகவோ விஜய் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு அரசியல்ல அவர் என்னதான் நீங்க பேசலாம். நீங்க வந்து டைலாக் பேப்பரை வச்சுக்கிட்டு சட்டப்பேரவையில கண்ணாமின்னான்னு என்ன வேணாலும் பேசலாம். ஆனால் அரசியலை பொறுத்த வரைக்கும் எது எந்த நேரத்துல எப்படி செய்யணும், கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் அவருக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவரு சீஃப் செக்ரட்டரியை தாண்டி அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் யாரையுமே பார்க்கறது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒன்று நிறைய பேர் சொன்னாங்க. நான் நிறைய இடங்கள்ல படித்திருந்தேன். அது உண்மையோ பொய்யோ அது எனக்கு தெரியல. ஆனா அப்படி இருந்தாலும் அது தவறு. ஏன்னா ஸ்டாலின் செய்த அதே தவறை வந்து விஜய் மீண்டும் செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு அரசு அதிகாரிகள் சொல்றாங்க அப்படின்னா கருணாநிதி மாதிரி இருக்கணுங்க. அத்தனை டாக்குமெண்ட்டையும் அத்தனை கோப்புகளையும் திரும்ப திரும்ப பார்க்கணும். என்ன நடக்குது அப்படிங்கறத களத்துல போய் தெரிஞ்சுக்கணும். 4 பேரை வச்சுட்டு அவர்கள் அரசு அதிகாரிகளே சொன்னா கூட அரசு அதிகாரிகள் சொல்றது சரியா அப்படின்னு சொல்லி களத்துல விசாரிக்கணும். இதையெல்லாம் விஜய் அவர்கள் செய்தார் அப்படின்னா தொடர்ச்சியாக வரலாம். ஆனாலும் அதையெல்லாம் மீறி வந்து செய்ய முடியல. அப்படி இதுதான் படிச்சவனுக்கும் படிக்காதவனுக்கும் இல்ல ஒரு அனுபவம் இல்லாதவங்களுக்கோ இல்ல அரசு இயந்திரம் எப்படி சுழலும் ஒரு விஷயத்தை பற்றி உங்களுக்கு டேட்டாஸ் தெரியல அப்படின்னா இதுதான் நடக்கும். சோ இந்த விஷயங்களை தான் விஜய் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல்ங்கிறது உண்மையிலே நல்ல தேர்தல் தான். 2026 தேர்தல். இனிவரும் காலங்கள்ல தொடர்ந்து இது போல நிறைய பேசுவோம். நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றி. இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. தேங்க்யூ சபரி. நன்றி சுபாஷ். ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.